என்னது பால் குப்பியா? இங்க பாரு, கிளாஸ்ல குடி. பெரிய பிள்ளை ஆயிட்டல்ல, இன்னும் பால் குப்பியிலே குடிக்க கூடாது. இத குடி முதல்ல. பால் குப்பி. எட்டி, அவதான் குடிக்க மாட்டேங்கல்ல, போய் அந்த குப்பியில ஊத்தி கொண்டே குடிட்டி. ஐயா நீங்க ஒண்ணு அம்மாச்சி, அந்த பால் பாட்டிலையே எப்ப பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு சும்மா அடிக்கடி வயிற்று போக்கு அது இதுன்னு வருது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் கிளாஸ்ல கொடுத்து பழக்குவோம்னு கொடுத்தா குடிக்கவே மாட்டேங்க. சரி டீ, சின்ன பிள்ளை இல்ல, அதுக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நாளைக்கு குடு. ஏதாச்சும் இந்த சில்வர்ல எல்லாம் குப்பி வருது, அந்த மாதிரி வாங்கி குடு. அந்த பிள்ளை எப்படி கிளாஸ்ல குடிக்கும்? குடிமோனி. என்னடி, எதுக்கு பிள்ளை அழுகுது? சரி விடுடி, கொஞ்ச நாளைக்கு பால் பாட்டில குடு. இப்ப என்ன, அவ இன்னும் அந்த அளவுக்கு ஆகல இல்ல. நீ வாடா தங்கம், பாட்டி உனக்கு பால் பாட்டில பால் தரேன் வா. காயத்ரி, சரி இந்த பால் வீணா போகும், குடு, நான் குடிச்சுக்குறேன். சரி இந்தாங்க குடிங்க. அமுதா. ஆமாமா. இந்த அமுதா, செல்வண்ணன் கூட கடைக்கு போயிருந்தனா, அப்ப அங்க குலாப் ஜாமுன் பார்த்தேன். அதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த புடி. ஐயோ மாமா, இன்னைக்கு காலையில கூட குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினைச்சேன். கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி தங்கம், சாப்பிடு. சரி, எனக்கு தோட்டத்துல வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன் தங்கம். பாட்டியாச்சி காயத்ரி, நம்ம 2 பேர் இங்க குத்துக்கல்லாட்டம் உக்காந்துருக்கோம். குலாப் ஜாமுனை வாங்கிட்டு வந்து அப்படியே பொண்டாட்டி கையில கொடுக்குறான். சாப்பிடி தங்கம், வச்சுக்கடி தங்கம்னு சொல்லிட்டு. ஏன், ஒரு அம்மாச்சி தானே, வயசானவோ. அம்மாச்சி ஒரு குலாப் ஜாமுனை சாப்பிடுங்க. சரி வேண்டாம், நீ அக்கா காரி தானே, அக்கா நீ ஒரு குலாப் ஜாமுனை சாப்பிடு, இல்ல உன் மவளுக்கு கொடு. எதுனா சொல்றேனா பாத்தியா? சரி, அவன் தான் சொல்லல, வேலைக்கு போற அவசரத்துல குடிச்சிட்டு போயிட்டான். இவனுக்கு என்ன, அப்படியே கொண்டுகிட்டு உள்ள போறா பாரு, ஒத்தையில வச்ச திம்பம்னு. நமக்கு குடிக்கணும்னு தோணுதா பாத்தியா அவளுக்கு? விடுங்க அம்மாச்சி, அந்த குலாப் ஜாமுனை அவ எப்படி திங்கிறான்னு நானும் பாக்குறேன். பரவாயில்ல, நிறைய குலாப் ஜாமுன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி சரி, நிறைய சக்கரை பாகு இருக்கு, இது அப்படியே வச்சாலும் எறும்பு பொத்திரும். இப்பவே சாப்பிட்டுடலாம். அத்தைக்கு, அம்மாச்சிக்கு, அன்னிக்கு, மோனிக்குட்டிக்கு எல்லாருக்கும் இப்பவே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஐயே, என்ன இது, ஒரு மாதிரி பழக்கடிக்கிற ஸ்மெல் வருது. அடக்கடவுளே, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கு. இந்த மாமா இப்படியெல்லாம் பார்க்காம வாங்கிட்டு வர மாட்டாரே. சரி, ஏதோ அவசரத்துல தெரியாம வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவ்வளவும் வேஸ்ட், இனி குப்பையில தான் போடணும். சரி, இங்க இருக்கட்டும். குப்பை தொட்டியில போட்டா குப்பை தொட்டியெல்லாம் ஒரே எறும்பாயிடும். அப்புறமா கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம். எங்க அவ? ஹாய், குலாப் ஜாமுன் இங்க இருக்கு. ஹாய், குண்டு குண்டு குலாப் ஜாம். அவ்வளவையும் வச்சுட்டு போயிருக்கா. இன்னைக்கு எல்லாத்தையும் தின்றணும், ஒண்ணு கூட அவளுக்கு பாக்கி வைக்க கூடாது. அம்மாச்சி, இங்க பாத்தீங்களா, எல்லா குலாப் ஜாமுனையும் வச்சுட்டு போயிட்டா. நான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ எத்தி காயத்ரி, இந்த குலாப் ஜாமுனை பாக்கையிலே வாயில எச்சி ஓடுதுட்டி. எல்லாம் நமக்கு தான் அம்மாச்சி, எடுத்து தின்னுங்க, அவளுக்கு ஒண்ணு கூட வைக்கப்படாது. ஆமத்தி ஆமத்தி. ஞம் 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 ஞம். ஏப்பா ஐயா, எல்லாத்தையும் தின்னுபிட்டான். ஐயோ ஆமாச்சி, தின்னு தின்னு பயிரெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இனி சோறே வேண்டாம். ஏப்பா, ஒரே மதுரமா தின்னது மயக்கமா வருது டீ. ஆமாச்சி, ஒரு டப்பா குலாப் ஜாமுனை ஒரே நேரத்துல தின்ன இப்படிதான் மப்பா இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கிடுவோம். ஆமாச்சி ஆமாச்சி, தலையெல்லாம் கரைக்கிட்டு வருது. ஏத்தி காயத்ரி, இந்த வயிறெல்லாம் ஒரு மாதிரி கடமுடான்னு ஆகுது ஏத்தி. ஐயா ஆச்சி, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஐயோ ஏத்தி, வயிறு நல்லா கலக்கிட்டு வருது டீ. நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயா ஆச்சி, நில்லுங்க, நானும் வரேன். ஐயோ கடவுளே, இவ பேச்ச கேட்டா 50 குலாப் ஜாமுனையும் தின்னுபிட்டோமே. வயிறெல்லாம் கடமுடாங்குதே. ஐயா ஆச்சி, கதவை தரங்க. எத்தி, கம்முனு போ
அது போட்டி எனக்கு ரொம்ப அவசரமா இருக்குடி. உனக்கு முடியலன்னா நீ போ, கொஞ்சம் மண்ணை வாரி போட்டுக்கலாம். ஆச்சி ஆச்சி சீக்கிரம் இந்தால வாங்க. எதி இருட்டி ஒரு கலம்பெல்லாம் உடைஞ்சு கிடக்குடி. அங்கிட்டு போங்க ஆச்சி. எத்தே அவசரம் புரியாம. ஐயோ வயிறு திரும்பவும் கலக்குதே. எத்தி காயத்ரி வெளியே வாட்டி, திரும்ப எனக்கு வயிறு கலக்குதுடி. ஐயோ இருங்க ஆச்சி வாரேன். ஐயோ அம்மா எத்தி நவர்த்தி அண்டால. ஐயோ அம்மா ஐயோ ஆச்சி என்னடி உனக்கும் ரெண்டாவது ரவுண்டா? ஆமா ஆச்சி வாங்க ஆச்சி. One hour later. ஐயோ எத்தி காயத்ரி முடியலட்டி. ஐயோ எனக்கும் தான் அம்மாச்சி முடியல. ஐயோ எத்தி ஒரு குலாப் ஜாமுனுக்கு ஆசைப்பட்டு குடலு குண்டானி வரைக்கும் வெளியே வந்துட்டேடி. ஐயோ அம்மாச்சி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க சக்தி கையல். இத்தனை நாளும் எங்க கதைய ஒரு சீரியஸான காதல் கதையை தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்ப நம்ம கதையில கதிர் அமுதாவுங்க கதை கொஞ்சம் சீரியஸாவும் ஒரு அழகான கணவன் மனைவி கதையா போய்கிட்டு இருக்குது. நம்ம கதையும் அதே மாதிரி போச்சுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? அதனாலதான் நம்மளத கொஞ்சம் காமெடியான கதையா கொண்டு வரலான்னு முடிவு பண்ணோம். என்னதான் கதை வேற மாதிரியும் கொஞ்சம் வேற மாதிரி பிரச்சனையோட கொண்டு போனாலும் அது என்னமோ நம்ம கதை கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் நம்ம கதை என்னைக்குமே பாசிட்டிவாவும் எல்லாருக்கும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் சரி நம்ம கதையை கொஞ்சம் காமெடியா கொண்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் கதை மாறினதுனால குடும்பம் எல்லாமே மாறி போச்சு. அதை போஸ்ட்ல நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அதான் வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாக்குறவங்க என்ன இது வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி குடும்பம், இவங்க முதல்ல இவங்களா தானே இருந்தாங்க அப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு கேட்காதீங்க. கதை மாறி போச்சு. அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்குது, யாரெல்லாம் நம்ம குடும்பங்கிறத இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல. நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கோம். இவ ஒரு மாடர்ன் மருமக. இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் அட்டகாசம் பண்றாங்கிறத பாருங்க. கையில சொல்லு சக்தி. இங்க பாரு கையில, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ அம்மா சொல்றதை கேட்டுட்டு நல்லபடியா இரு, சரியா? சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. இங்க பாரு, நம்ம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். நம்மள நம்ம வீட்டுல சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அம்மா உன்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படிதான் நடந்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன சக்தி இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தரணுமா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத்தை என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, நான் பொறுமையா இருப்பேன். நல்ல பிள்ளை, இப்படிதான் இருக்கணும். சரி, அப்ப நான் வரேன். டாடா பாய் சக்தி. பாய் கையல். சரி, சக்தி சொன்ன மாதிரி நம்ம மாமியார் கிட்ட எப்படி நல்ல பேரை வாங்குறதுன்னு போய் பாப்போம். அத்தை, வா மருமவளே, என்ன வேணும்? காபி எதுவும் வேணுமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை. நான் கூட எங்க நீங்க என்கிட்ட சிடிச்சிடுன்னு நடந்துக்கிறீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பாசமா தான் இருக்கீங்க. அட என்ன மருமவளே, நான் எதுக்கு உன்கிட்ட கோவமா நடந்துக்க போறேன்? என்ன இருந்தாலும் என் மகனை கட்டிட்டு வந்திருக்க, இந்த வீட்டு மருமக. உன்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் பரவாயில்ல, நீ பார்த்து நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டா போதும் எனக்கு. சரிங்க தே, நான் நல்ல பொறுப்பா நடந்துக்குவேன். சரிம்மா, சந்தோஷம். அப்புறம் நீ தான் இந்த வீட்டு மருமக, இனி இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், சரியா? சரிங்க தே. சரி, அப்ப இன்னைக்கு நீயே சமைச்சிடுறியா? என்ன சமைச்சறியான்னு தானே கேட்டேன், அதுக்கு என்னத்துக்கு இந்த முடி முழிக்கிற? ஐயோ அத்தை, அது எங்க வீட்ல நான் சமைச்சதெல்லாம் இல்ல அத்தை. எனக்கு சமைச்சு பழக்கம் இல்ல, எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியாது அத்தை. அட இவ்வளவுதானா? பழக்கம் இல்லைன்னா என்ன, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன், அந்த மாதிரி பழகிக்கிட்டு சமைச்சா போதும், சரியா? சரிங்க அத்தை. சரி மருமவளே. சரி, எதுவும் தெரியாதுங்கிற அப்ப பின்ன இன்னைக்கு தயிர் சாதமே செஞ்சிடலாம். தயிர் வெளியில இருந்து வாங்கிக்குவோம். இன்னைக்கு நீ சாதம் மட்டும் வடிச்சிரு, சரியா? சரிங்க அத்தை, நம்ம கிட்ட இன்னைக்கு முதல் நாள் சமைக்க சொல்லியிருக்காங்க. நல்ல அழகா சாதம் படிச்சு நல்ல பேரை வாங்கிடணும். ஐயோ, குக்கர்ல சாதம் படிக்கிறது எப்படின்னு தெரியாதே. சரி, அத்தை தானே எதுவா இருந்தாலும் கேட்டுக்கிட்டு சமையன்னு சொல்லியிருக்காங்க, போய் எப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
எப்பாடா புது மருமக தலையில எல்லா வேலையும் கட்டியாச்சு. இனி நம்ம ஜாலியா இருக்கலாம். ஏத்தே என்ன மருமகளே அதுக்குள்ள சோறு வடிச்சிட்டியா? ஐயோ இல்லத்தே, எனக்கு குக்கர்ல எப்படி சோறு வடிக்கிறதுன்னு தெரியாது. அதான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிடுவேன். அட அது ஒண்ணு இல்ல மருமகளே, ஈஸி தான். குக்கர்ல 1 கிளாஸ் அரிசியை போடு, 2 கிளாஸ் தண்ணியை ஊத்து, அப்புறம் குக்கரை அடைச்சு விசில போடு. அப்புறம் 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை நிறுத்திடு. அவ்வளவுதான். சரிங்க தே. சரி, இவ சோறாக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். அத்தை சொன்ன மாதிரியே 1 கிளாஸ் அரிசியை போட்டு 2 கிளாஸ் தண்ணியை ஊத்தி குக்கரை அடுப்புல வச்சாச்சு. அப்புறம் என்னமோ சொன்னாங்களே, விசில போட்டுட்டு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்தணும். சரி, முதல்ல விசில போட்டுருவோம். அடச்சே, விசில் வேற போட வர மாட்டேங்குதே. அப்பாடா, நல்லா விசில போட்டாச்சு. இனி குக்கர்ல இருந்து 3 விசில் வந்தது கேஸ் நிறுத்திட வேண்டியதுதான். நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. மருமக நல்லா சோறு பொங்கி வச்சிருப்பா. இனி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டோம்னா கரெக்டா இருக்கும். மருமவளே, என்ன மருமவளே, சோறாக்கிட்டியா? அத்தை, அது வந்து நீங்க சொன்ன மாதிரியே குக்கர்ல வச்சத்தே, ஆனா விசிலே வரலத்தே. என்னது, விசில் வரலையா? ஆமத்தே, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் விசில் வர காணோம். என்னது, 1 மணி நேரமா? ஐயோ, நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். ஐயோ ஆமத்தே, நீங்க சொன்ன மாதிரி தான் குக்கர்ல 1 கிளாஸ் அரிசியை போட்டு 2 கிளாஸ் தண்ணியை ஊத்தி அப்புறமா குக்கரை அடைச்சு வச்சு விசில போட்டு 3 விசில் வருதான்னு பார்த்தேன். ஆனா விசிலே வரலத்தே. ஐயோ, என்ன மருமகளே சொல்ற? அது சரி, அடுப்பு பத்த வச்சியா? அத்தை, எனக்கு சமைக்க தெரியாதுதான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாம இருக்கும். அதெல்லாம் பத்த வச்சிட்டே. இவ என்ன சொல்றா? அப்புறம் ஏன் விசில் வராம இருக்கு? ஏதோ அரைச்சிட்டு இருக்குமோ? சரி, நான் பாக்குறேன். அடியே, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? குக்கர் அடைச்சு விசில் போட்டு தான வைக்க சொன்னேன். ஆமத்தே, விசில் போட்டு தான் வெச்சேன். என்னது, விசில் போட்டு வச்சியா? ஆமத்தே, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? இப்ப பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னோட மாமனாருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்லி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காரு. நீங்கள் எல்லாரும் மாமனார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருடைய ஆறுதலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த சூழ்நிலையிலுமே நாங்க தவறாம வீடியோ போடுறதுக்கு காரணமே உங்களுடைய அன்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எப்போவுமே எங்கள் கூட இருங்க. அது மட்டும் போதும். உங்ககிட்ட நாங்கள் கேட்குறது அது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தினமும் 12 மணிக்கு வீடியோ வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால 12 மணிக்கு வீடியோ ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் சாயந்தரம் 4 மணிக்கு கரெக்டாக வீடியோ போட்டுறோன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக 4 மணிக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சக்தி கையிலுடைய ஸ்டோரியை மாற்றி கொஞ்சம் காமெடியாக கொண்டு வரலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் அவசரத்தில் எடுத்ததுனால எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற காமெடி, அதுக்கப்புறம் மாமியார் மருமகள் காமெடி, அந்த மாதிரி அந்த அவங்களுடைய கதை வந்து கொஞ்சம் காமெடியான கண்டென்ட்டாக தான் போகும். பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.